சபிக்கப்பட்ட படங்கிற வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தாங்க நேரில் பார்க்குறேன். அது பர்ஃபெக்டாக பிளேடு படத்துக்கு தான் போடுதும். ஃபேஸ் ஃபார் அப்பானஸ் பண்ணாங்களே மகேஷ் லாலியோட பிளேடு, அதே பிளேடு தான் இப்போ வரைக்கும் அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு ரைட்டரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஹையர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்கிரிப்டை பட்டி டிங்கரிங் பண்ணுறதுக்காக ஒரு புது ரைட்டரை உள்ள கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற அப்டேட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருந்துச்சு. அண்ட் யான் டெமாங்கே ஆல்ரெடி டேரக்டராக இருக்க அந்த சமயத்தில் இந்த வருஷத்துலேயே பாசிபிளி இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் நீ நினச்சா தான் நாங்கள் பண்ணணுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க மார்வல். ஆல்ரெடி கேஸ்ட் லிஸ்ட்டில் இருந்த அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணப்பட்டிருக்காரு. அது கூடவே இப்போ லேட்டஸ்ட்டாக ஹையர் பண்ணியிருந்த அந்த ரைட்டருமே ஃபயர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரைட்டரை உள்ள கூட்டு வந்திருக்காங்க. எரிக் பியர்சன். யார் அவருன்னு கேட்பீங்க? பிளாக் விடோ படம் ஃபேஸ் 4 கிக் ஆஃப் பண்ண அந்த பிளாக் விடோ படத்தோட ரைட்டர் அவர் தான். பிளாக் விடோ படத்தை நம்ம கெவின் ஃபெய்கே பார்த்தாரா இல்லையான்னு தெரியலையே. ஸோ அந்த ரைட்டர் உள்ளே வந்திருக்காங்க. டேரக்டர் கேஸ் பண்ணப்படலை. ஸோ டேரக்டர் திரும்பவும் எம்டிஆர் இருக்காங்க. அடுத்த டேரக்டர் உள்ள கூட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் டேரக்டர் வர போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை டேரக்டர்ஸ்லாம் மாற்றுவீங்க, எத்தனை ரைட்டர்ஸ் மாறிட்டு இருக்காங்க. இந்த படம் நினச்ச மாதிரி வருமா வராதாங்கிறதே கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஆனால் இவங்களை விட எனக்கு அந்த மகேஷ் லாலி ஆக்டர் நினச்சதாங்க பாவமாக இருக்குது. அந்த மனுஷன் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காகவே 5 வருஷம் அவருடைய கரியரே எழுந்திருக்காருன்னு சொல்லலாம். சொல்ல முடியாதுங்க. அடுத்த வரும் வாரங்களில் இந்த ரைட்டர் டேரக்டர் மாற்றுற மாதிரி ஆக்டரே மாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கூட வரலாம். ஏன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் லாலி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. பட் ரூமர் படி பார்க்கும்போது மகேஷ் லாலி எனக்கு பிளேடா வேணாடா, நான் வேறு ப்ராஜெக்டை பார்த்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விலகிருப்பாரோ. பாவங்க அந்த மனுஷன். பிளேட் படம் வருமா வராதாங்கிறதே சுத்தமாக ஐடியாவில். சரியான சபிக்கப்பட்ட ப்ராஜெக்ட். டேரக்டர் கேஸ்டிங் பதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம வியூவர்ஸில் யாராவது டேரக்டர்ஸ் இருக்கீங்களா? அந்த படம் எடுக்க எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க?